நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். நடந்தது சாம பேத தான தண்ட தர்மம் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு. விலைக்கு ஆகலை. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாது இருந்தது கொஞ்சம். நான் சொன்னேன் உடற்பயிற்சி பண்ணுமா உடம்பு நல்லா ஆகும்னு. ஒரு பதில் சொன்னாங்க எங்கள் வீட்டில், உடம்பு நல்லா ஆகட்டும் உடற்பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னாங்க. நீ உடம்பே நல்லா ஆகிட்ட உடற்பயிற்சி பண்ணால் என்ன பண்ணாட்டி என்ன, உடம்பு தான் நல்லா இருக்கல, நல்லா இருக்கிறதுக்கு எதுக்கு உடற்பயிற்சி? அப்புறம் மிரட்டி கூட பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அப்புறம் தான் மகரிஷி சொன்னது வந்துச்சு, உனக்கு எதுக்கு இந்த வேலை, நீ மன்றத்துக்கு வந்தியா, கற்றுக்கிட்டியா, சர்வீஸுக்கு வாய்ப்பு கிடைச்சா கிளாஸ் எடுக்கிறியா, தவம் பண்ணுறியா, பண்ணு. அவங்க பண்ணுவாங்க, அவங்க ஒரு நாள் பண்ணியே தான் தீருவாங்க. இது மிகப்பெரிய புண்ணியம். இதுதான் தனக்கோ பிறருக்கோ தனக்கே துன்பம் தராத செயல். உடலுக்கும் மனதுக்கும் நம்ம செயலுக்கும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம செய்கிற செயல்லையும் துன்பம் வரக்கூடாது. சரி, அப்போ உலக இயல்போடு வாழ்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் எத்தனை கோடி பேருங்க? 800 கோடி பேர். 800 கோடி பேரில் எத்தனை பேர் இந்த தவமெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க, மனவளக்கலை? அந்த கற்றுக்கிட்டவங்கள எத்தனை பேர் பர்ஃபெக்டாக இதை செஞ்சு உணர்ந்துருக்காங்க? ரொம்ப கம்மி. இப்போ 1 கோடி பேருக்கு மேலே பயிற்சி கொடுத்தாச்சு இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும். 1 கோடி பேரும் எல்லாம் ஒரே எண்ண ஓட்டத்தில் ஒரே மாதிரி இதை ஃபாலோ பண்ணுறாங்களா? இல்லை. அப்போ உலக இயல்போடு வாழ்கிறது ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் இந்த தத்துவத்தை ஃபாலோ பண்ணி வாழ ஆரம்பித்தா நீங்கள் தனி ஆளாக தான் நிற்கணும், தனி தீவாக தான் நிற்கணும். உங்கள் வீட்டிலே தனி தீவு தான் நீங்கள். உங்கள் ரூட்டு வேறையாக இருக்கும், அந்த ரூட்டு வேறையாக இருக்கும். அதை நினச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கக்கூடாது. அங்கே ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும், உங்களுக்கே துன்பம் வந்துடும். அந்த இடத்துல பாவம் என்னாச்சுங்க, சேர்க்கறதுக்கு பாவத்தை போக்குறதுக்கு உடற்பயிற்சி பண்ணிவிட்டு சண்டை போட்டுக்கிட்டா பாவம் என்ன, அங்கே ஒன்று அடிஷன் ஆகிடும், சேர்ந்துடும், ஒரு சப்ளிமெண்ட் வந்துடும். ஏன் சண்டை போடக்கூடாது? இப்போ எங்கள் வீட்டுக்காரமாக உடற்பயிற்சி பண்ணலன்னு வச்சுங்களேன், இப்போ கரெக்டாக பண்ணுறாங்க சின்சியராக. இப்போ நான் பண்ணுறேன், அவங்க பண்ணல, எனக்கு சங்கடமாகுது. இப்போ நான் அவங்கள எதுவும் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது தெரியுமா? நான் வந்த ரூட்டு வேறு, அவங்க வந்த ரூட்டு வேறு. நான் வந்த ரூட்டு எங்கள் அப்பா அம்மா பாட்டம் பூட்டின்னு ஆயிரக்கணக்கான தலைமுறை எங்கள் ஒரு வம்சாவளி பரம்பரையில் நான் வந்துட்டேன். அவங்க வேறு ரூட்டில் தான் வந்திருக்காங்க. அவங்க என் ரூட்டில் கரெக்டாக போகணும்னு நினச்சா எப்படிங்க சரி வரும்? நான் வந்தது கோயம்புத்தூர் வெளின்னு வச்சுங்க, அவங்க வந்து ஈரோடு போகிற ரோடு வெளின்னு வச்சுங்க. ரெண்டும் ஒரே மாதிரி போகணும்னா எங்கே போய் சேர முடியும்? அது புரிஞ்சுக்கணும். இதுதான் மிகப்பெரிய புண்ணியம் நம்ம செய்கிறது வீட்டில். இதுதான் மிகப்பெரிய புண்ணியம். அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு தடை போட்டாலும் கோபப்படக்கூடாது. அவங்கள வாழ்த்திட்டு இறைநிலைக்கிட்ட வேண்டுதலை வச்சுட்டு வாழ்த்து சொல்லி உலகத்தை வையகத்தை வாழ்த்திட்டு, எப்படியா எனக்கு இது தொடர்ந்து செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி இறைவான், இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு இதை ஃபாலோ பண்ணுறது தான் முக்கியமாக உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கிற புண்ணிய காரியம். தனக்கோ பிறருக்கோ துன்பம், உங்களுக்கு நீங்கள் துன்பம் இல்லாத வாழ்கிறதுக்கு இதுதான் முதல் வழி. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கான உடற்பயிற்சி காயகல்பம் தவம் பண்ணும்போது இந்த பாவ பழிச்செயல் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் குறையுது. எப்படி குறையுதுன்னா, எங்கள் பாண்டிய நகர் மன்றத்தில் உடற்பயிற்சி ஆசிரியராக நான் கொஞ்ச நாள் செஞ்சுட்டு இருந்த வேலை. அப்போ ஒருத்தர் கொஞ்சம் கரடு மூடாக இருந்தார். அவர் ஏதோ கட்டட வேலைக்கு அதுக்கு போகிறவர். உடற்பயிற்சி 15 நாள் சின்சியராக பண்ணார். பண்ணிவிட்டு அப்புறம் ஃபீட்பேக் கேட்டோம் 15ஆவது நாள். இந்த 15 நாள் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன உங்களுக்கு இதில் நன்மைன்ட்டு அவர் எந்திரிச்சு சொன்னார், ஐயா இந்த 15 நாள் எனக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் வந்துருச்சுன்னார். என்னன்னா, என் பொண்டாட்டிக்கிட்ட நான் வாயில் பேசினதே கிடையாது, கையில் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ உடற்பயிற்சி பண்ண ஆரம்பித்து கை ஓங்கினாலும் அடிக்க முடியல, கை வரல அடிக்கணும். அவர் சொன்னது இது உண்மை, எங்கள் மன்றத்தில் நான் இருக்கும்போது அவர் சொன்னது தான். அப்புறம் சரி நான் முடிச்சுட்டு போயிட்டாரா. அப்புறம் அதுக்கு முன்னே இன்னொரு அனுபவம் எனக்கு. அதே மாதிரி ஒருத்தருக்கு உடற்பயிற்சி சொல்லி கொடுத்து, உடற்பயிற்சி நான் ஆசிரியராகும்போது வந்தார் ஒரு பயிற்சிக்கு. அப்புறம் ஒரு நாள் பயிற்சி 7:30 மணிக்கு முடிஞ்ச உடனே ஒரு லேடி ஒருத்தர் வேகமாக வந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரன் அவர் இப்போ தாங்க வண்டி எடுக்க அந்த பக்கம் போனார் அப்படின்னு. அப்போ இந்த அம்மா என்ன பிடிச்சிக்கிச்சு, நீங்கள் தாங்க யோகா சொல்லி கொடுக்குறீங்களான்னு. ஆமான்ட்டு. ஏன் புருஷனை சாமியார் பண்ணிடுவீங்க போல் இருக்க? எனக்கு வாரி போட்டுச்சு. எனக்கு டக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக யோசனை பண்ணேன், அம்மா சாமியாரை நாங்கள் பண்ண மாட்டோம், சாமி யாருன்னு சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சமாளித்து அனுப்பிட்டேன். அந்த ஆள் வரவே இல்லை மன்றத்துக்கு. அந்த அம்மா கட் பண்ணிருச்சு. அவங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இன்னும் வாய்ப்பு வரல.
அவ்வளோதான், வாய்ப்பு வரல. அப்போ பாருங்கள், உடற்பயிற்சி பண்ணால் பதிவுகள், பழிச்செயல் பதிவுகள் போகுது. ஒரு பதிவுன்னா எங்கெங்கெல்லாம் பதிவு ஏற்படும் வேதாத்திரின்னு தான் சொல்லுதுங்க. 5 இடத்துல பதிவு ஏற்படும். நீங்கள் சொல்கிறது எண்ணம், சொல், செயல் எல்லாமே 5 இடத்துல பதிவு தான், 6 இடத்துல பதிவு தான். எங்கே பதியுதுங்க? உங்கள் கை, கால், வாய், நாக்கு, மூக்கு, கண், காது, ஆசன வாய்ப்பகுதி, பால் உறுப்பு, இந்த 10லையுமே இந்திரிய பதிவுகளாக பதிவு தான். இது செயல் பதிவுகளாக இதுக்கு பேர். செயல் செஞ்சு 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 பழக்கம். இப்போ பூ மாலை கட்டுறவங்க பாருங்கள், டிவி தொடர் பார்த்துக்கிட்டா மாலை அருமையாக கட்டிகிட்டே இருப்பாங்க. 2 பூ தான் கரெக்டாக உரம் எடுத்தா பாருங்கள், அவங்க பார்த்தாலும் எடுக்க மாட்டாங்க. நம்ம பூ கட்டுற மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுவோம். 2 பூவை எடுத்து வச்சு 3ஆக வந்துடும், அப்புறம் 1 போட்டுட்டு எடுத்து கட்டுவோம். அவங்க கரெக்டாக கட்டிகிட்டே வருவாங்க. செயலை செஞ்சு 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 அந்த விரல்களில் பதிவு, அந்த பதிவு இங்கே அழுத்தமாக இருக்கும் அந்த விரல்களில், செயற்கருவிகளில். இது செயல் பதிவு. 2வது மூளையில் நினைவு பதிவாக வந்துடுமா. 3வது உயிரில் நுண் இயக்க பதிவாக வந்துடுமா. 4வது ஜீவகாந்தத்தில் பிரதிபலிப்பு பதிவாக வந்துடுமா. 5வது கருமையத்தில் ஆழ்மன பதிவாக போயிடுமா. 6வது சமுதாய பதிவாக வான்காந்த களத்தில் வந்துடுமா. அப்போ தான் நான் யோசித்தேன், ஏன் இவருக்கு கை வரல அடிக்கிறதுக்கு? உடற்பயிற்சி பண்ணோம்னா ஏன் இந்த ஆளுக்கு கை வந்தாலும் அடிக்க மனசு வரல? தவமும் கொடுத்தாச்சு. அப்போ தான் யோசனை பண்ணேன், அடிக்கிற செயல் யாரோட செயலுங்க? விலங்கின செயல். விலங்கு தானே, விலங்குக்கு 2 கை 2 கால். இந்த பூனை இனத்தை சேர்ந்த விலங்குகள் என்ன பண்ணுங்க, போன உடனே ஓங்கி அறையத்தான் செய்யும். இப்போ நம்ம எதை தாண்டி வந்திருக்கோம்? அது மிருகத்தை தாண்டி தான் வந்திருக்கோம், 5 அறிவை தாண்டி தான் வந்திருக்கோம். நம்மக்கிட்ட அந்த பதிவு இருக்குது. அந்த கோபம் என்ற ஒரு பொல்லாத விஷயம் வரும்போது கை வாங்கி அடிச்சிடுறோம். உடற்பயிற்சியில் அவர் என்ன பண்ணாருங்க, 30 வாட்டி அடிக்கிற வேலையை செஞ்சுட்டார். எப்படி செஞ்சார்? ஃப்ரண்ட்டு பேக்கு. தினம் காலைல எழுந்திரிச்ச உடனே 30 வாட்டி அடிச்சிடுறாரு. யாரை? காற்று ஜடப்பொருள் தானே, அதுக்கு வலிக்கவா போகுது? காற்றுல தானே கை சுற்றுறாரு. காற்று ஜடப்பொருள் தானே, அதுக்கு வலிக்க போகுதா? இல்லை அது போய் ரிப்போர்ட் சொல்ல போகுதா இயற்கை கிட்ட போய், என்ன இந்த ஆள் அடிக்கிறான் அப்படின்ட்டு? அப்போ அந்த பதிவு அன்னைக்கு வெளியே வச்சுட்டாரு. ஒரு 15 நாளில் அந்த பதிவு எவ்வளோ அற்புதமான வேலை செஞ்சுருக்கு. அவங்க வீட்டுக்காரமாக எவ்வளோ ரிலீஃபாக இருக்கும். புண்ணியம், மகரிஷி பண்ணுற புண்ணியங்க இதெல்லாம். அவர் புண்ணியத்தில் தாங்க நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதான் நான் யோசனை. அப்போ உடற்பயிற்சி பண்ணால் இந்த எட்டி உதைக்கிறது, கடிச்சு வைக்கிறது, கையில் ஓங்கி அரைகிறதுலாம் நின்று போயிடும். இப்போ நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுற லேடிஸ் எல்லாம் சொல்லுங்கள், பிள்ளைங்களை கோவம் வந்தால் கூட இப்போ அடிக்க மாட்டீங்க. முடியாது. கரெக்டாக பண்ணிங்கன்னா அடிக்க முடியாது. முடியுதுங்களா? முடியாது. சரி, அடுத்தது என்ன பதிவுங்க? நினைவு பதிவு. இந்த தேவையில்லாத நினைவுகள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த தேவையில்லாத நினைவுகள்லாம் பாவ பதிவுகள். இதெல்லாம் மூளை செல்களில் தவம் பண்ணி பண்ணி மன அலைச்சூழலை குறைக்க என்ன ஆகுதுங்க? அது செயலுக்கு வராமல் போகுது, அழிஞ்சு போகாது. கருமையத்திலேயே மூளையில் இருக்கிற பதிவுகள்லாம் கொஞ்சம் காலத்தில் அப்படியே டெலீட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த ஆழ்மனதில் இருக்கிற பதிவெல்லாம் அழியாது. அதை என்ன பண்ணுங்க? செயல்படாதவன். அதுக்கு தான் தவம். ஆழ்நிலை தவமும் துரிய தவமும் எதுக்குங்க? மூளையினுடைய நினைவு பதிவுகளை ஃபில்டர் பண்ணி அந்த 8க்கும் 13க்கு இடையில், அல்லது 8 அலைச்சூழலில் 9, 10 அலைச்சூழலில் என்னென்ன நல்ல பதிவுகள் இருந்ததோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு 14க்கு மேலே இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறதுங்க? கழிச்சு கட்டுறது. அது பாவத்தை ஒரு பகுதி போகும், ஒரு பர்சன்டேஜ் போக்கும். அடுத்தது என்னங்க? காயகல்பம். காயகல்பம் என்ன பண்ணுறாங்க? கருமையத்தை, ஜீவ வித்து குழம்ப அசைக்கிறோம். தயிரை நீங்கள் கடைஞ்சிங்கன்னு வச்சுங்க, வெண்ணெய் மட்டுமா வரும்? வெண்ணெய் கூட என்ன வருங்க? அந்த தயிர் ஏதாவது தூசி தும்பு இருந்தால் அதுவும் திரண்டு வருதா இல்லையா மேலே? அதுபோல் நீங்கள் வித்தை கடையும் போது கொஞ்சம் தேவையில்லாத பதிவு, அது எந்த பதிவுன்னு நமக்கு சொல்ல தெரியாது. அவ்வளோ அறிவு நமக்கு இல்லை. அவ்வளோ அறிவு எனக்கு இருக்கிற மாதிரி தான் நீங்களாம் எங்கள் வீட்டு வாசலில் உட்காந்துருப்பீங்க டோக்கன் போட்டு. ஐயா சந்திக்கிறதுக்கு எவ்வளோங்க? 5000 10,000 வந்துடுவீங்கள? நமக்கு அது கிடையாது. அதான் புரியுது, நமக்கு அறிவுக்கு புரியுது. அது எப்படின்னு சொல்ல தெரியல, என்ன நடக்கணும். ஆனால் கண்டிப்பாக நடக்கும். எதுக்கு ப்ரூஃப் என்னென்னா, மகரிஷி ஒரு பாட்டில் சொல்கிறாரு, காயகல்ப கவியில், தெய்வ கடமை உணர்வும் தெய்வ நினைவும் ஓங்கும். கடமை உணர்வும் தெய்வ நினைவும் எது ஓங்கும்? காயகல்பம் பண்ணினாவே ஓங்கும். அதனால தான் பசங்களுக்கு மினிமம் காயகல்பமாவது கொடுங்கன்னு சொல்கிறாரு ஸ்கூலில். அவர் அடிப்படையாக காயகல்பத்துக்கு ஏன் வலியுறுத்துறாங்கன்னா, கடமை உணர்வு வந்துடும். அவனுக்கு டியூட்டி கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. அதில் கொஞ்சம் பதிவுகள் போகும். அப்போ உடற்பயிற்சி காயகல்பம் தவம் பண்ணுறது உங்கள் உடம்புக்குள்ள ஓட்டங்களை மட்டும் சரி பண்ணுறதுக்கு இல்லை, கொஞ்சம் சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து கொஞ்சம் ஒரு பகுதி விமோசனம் பெறுவதற்காகத்தான் அது.
எங்கே இருந்து லிங்க் பண்ணி எப்படி ஈஸியாக எல்லோரும் கடைப்பிடிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காரு பாருங்கள். இப்போ உடற்பயிற்சி பண்ணுறதுல யாருக்காவது கஷ்டம் இருக்கா? இந்த பயிற்சி பண்ண முடியல சார், வெயிட் தூக்குற மாதிரி, வெயிட் லிஃப்டிங் மாதிரி, யோகாசனம் மாதிரி காலை தூக்கி பின்னால் போட சொல்கிறாங்க சார், முடியல சார், எதாக இருக்கா? ஈஸியாக தானே இருக்கு, எளிமையாக தானே இருக்கு, இப்போ செய்ய வேண்டியது தானே. காயக்கல்பம் பண்ணுறதுக்கு எதாவது கஷ்டம் இருக்குங்களா? தவம் பண்ணுறதுக்கு எதாவது கஷ்டம் இருக்குங்களா? இருக்குது. தவம் பண்ணுறதுல கஷ்டம் இருக்குது. யாருக்கெல்லாம் கண்ணை மூடின உடனே கும்மிரிட்டு வந்து சுத்த வெளி வந்துடுது. நீங்கள் கையை தூக்குனீங்களும் ஆச்சரியம், சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, ஒரு ஆளாச்சு இந்த சபையில் அதுக்கு இருக்காங்களே அப்படின்னு. அவன் அங்கே கையை தூக்குற மாதிரி நினச்சேன் அப்படின்ட்டாங்க. என்ன ஆகுதுங்க கண்ணை மூடினா? பயங்கரமாக சிரிக்கிறாங்க. முடிஞ்சு போச்சு. கண்ணை திறந்துருக்க வரைக்கும் கம்மன் இருக்கும், கண்ணை மூடினா தாறுமாறாக போக ஆரம்பிச்சிடும். ஏன், என்ன காரணம்? இப்போ என் மனம்தான் எண்ணம் சொல் செயல் மூன்றையும் உற்பத்தி பண்ணுது, செய்ய வைக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மனம் ஏன் இப்படி பண்ணுதுங்கிற புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தவம் பண்ணலாம். நல்லா மனத்துக்கு ரெண்டு வேலை தான். தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது வழியா நீங்கள் எதையெல்லாம் கொடுக்குறீங்களோ அதை பூரா உள்ளே வாங்கி பதிய வைக்கிறது தான் மனசோட முதல் வேலை. அந்த பதிய வைக்கிற வேலையை நீங்கள் கட் பண்ணீங்கன்னு வச்சுங்க, எது பதிஞ்சிச்சோ அதை வெளியே தள்ளும். அதனால தான் மனசுக்கு ஏதோ ஒரு வேலை கொடுத்துட்டே இருக்கணும், மனம் வேலை செய்யாது இருக்கவே இருக்காது. அதனால்தான் தவம் பண்ணும்போது தன்னை மறவாமல் பிரிதொன்றை நினைக்காமல் தூங்காமல் தூங்குவது தாவாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ மனசு இப்படி தான் இருக்கும் ஆரம்பத்தில். நீங்கள் அதை போட்டு குழப்பினீங்கன்னா 10 வருஷம் தவம் பண்ணாலும் தவம் நிற்காது. விட்டுருங்க, கொஞ்ச நாள் விட்டுருங்க. அப்படி ஏதாவது தவம் பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனை, டிஸ்ட்ராக்ட் ஆகத்தான் செய்யும். எனக்கும் அது உண்டு. ஆனால் என்ன பண்ணுறோம், இதை புரிஞ்சிட்டனால இல்லை இதில் நான் தவம் பண்ணுறேன், நான் மனசனுடைய அலைச்சூழலை குறைக்க பார்க்குறேன். தவம் பண்ணுறேன்னு கூட சொல்ல வேண்டாம், மனதனுடைய அலையும் வேகத்தை குறைக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நோ 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 அப்படின்ட்டு அதுக்கு பின்னால் போகாத. ஒரு 5 முறை மூச்சு போய் வர்றது அப்படியே மென்மையாக கவனிச்சுட்டு அப்புறம் வாக்கனையிலையோ துரியத்திலையோ சாந்தியிலையோ அப்படி நின்று பழகுனீங்கன்னா சூப்பராக செட் ஆகிக்கும் தவம். இது தெரியாதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஐயா நல்லா இருக்குங்க தவம், நீங்கள் சொல்லும் மன்றத்தில் வந்து தவம் பண்ணால் நல்லா இருக்குங்க, வீட்டில் பண்ண முடியலைங்க. இங்கே ஃப்ரீக்குவென்சி வேறு, வீட்டில் ஃப்ரீக்குவென்சி வேறு. நீங்கள் அங்கே தவம் பண்ணலாம்னு உட்காந்தோன்னா காப்பி ஒரு கிளாஸ் வெய்யும்பாங்க. காலில் தவம் பண்ணலாம்னு உட்காந்து பால்காரர் வந்து பெல் அடிச்சிருவார், காலிங் பெல் அடிச்சிருவாங்க. நீங்கள் மொபைல் ஃபோனை சின்சியராக உஷாராக அதை சைலண்ட்டில் போட்டாலும் காலிங் பெல் அடிச்சிருவாங்க வந்து. தவம் செய்கிறது மிகப்பெரிய புண்ணிய வேலை. புண்ணியம் செய்வது கடினம். வள்ளலார் சொன்னார்ல, புண்ணியம் செய்வது கடினம். அப்போ கடினமானது எப்படி செய்யணும்? கடின சித்தத்தோடு மன உறுதியோடு சிந்தனை தெளிவோடு பண்ணணும். என்ன நீங்கள் தவம் பண்ணுறதுக்கு முன்னே என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி நான் நல்லா தவம் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா நாசமாக போயிடும். தவம் ஆகாது. அப்படியே இருக்கணும், இயல்பாக இருக்கணும். டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைச்சா உட்காந்து கண்ணு மூடி பாருங்கள், ஆக்கணையில் தவம் நல்லா உட்காரும். நீங்கள் அரை மணி நேரம் தவம் பண்ணாலும் 2 நிமிஷத்துக்கு மேலே ஆக்கணையில் இருக்காது, வியாபாரம் பண்ண போகும். மாவு புளிச்சு போயிடுச்சோ என்ன தெரியல, வெளியே வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காது வந்துட்டோமே. தோசை ஊற்றினா அந்த ஆள் திட்டு வர, இந்த பக்கம் செக்கு பாஸ் ஆகுமோ இல்லையோ தெரியல, நாளைக்கு அந்த பீஸை வந்து சேருமோ இல்லையோ தெரியல, அந்த லாட்டி என்ன ஆச்சு வருதா இல்லைங்களா, திங்கக்கிழமை பேமெண்ட்டு கொடுக்கணும், பணம் வருமோ இல்லை தெரியல. இதெல்லாம் எனக்கு உண்டு, அதுக்கு தான் சொல்கிறேன். அதெல்லாம் வரத்தான் செய்யும். அதனால உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கை புண்ணியம். எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுங்களா? இத்தனை கஷ்டத்துலேயும் தவம் பண்ணுறது மிகப்பெரிய சாதனை. இது சாதனை மார்க்கம்னு அதில் தான் சொல்கிறேன் மகேஷ். இவ்வளவு சிக்கல் இருந்து விட்டு இங்கே வந்து உட்காந்து கேட்குறோமில்ல. இப்போ நீங்கள்லாம் யாருமே பிரச்சனை இல்லாதவங்கள ஃப்ரீயா காம்பவுண்டுக்கு வெளியே நிற்கிதுங்க, சட்டை போட்டு ரெடியாக இருக்குது. போன உடனே ஜங்கன் விக்ரமாதித்தன் இது போல் வேதாளம் போல் என்ன பண்ணணும், தோல் மேலே ஏறி உட்காந்துக்கும். அப்புறம் கதை சொல்லணும், திருப்பி முருங்கை மரத்தில் கொண்டு போய் ஏற்றணும். இதுதான் நடந்துட்டு இருக்குது தினம். இதுலேயும் இவ்வளவு கடுமையான சிக்கல்கள்லையும் நாம் தொடர்ந்து இதை பண்ணிகிட்ருக்கோம். இது தொடர்பில் இருக்கிறோன்னா உண்மையிலேயே பாப விமோசனத்துக்கான வழியில் நீங்கள்லாம் பயணத்தை நல்லபடியாக செஞ்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால தான் இயற்கை என்ன பண்ணியிருக்குங்க, இயற்கையே தானாக வந்திருக்கு, மனிதனாக வந்திருக்குன்னு இயற்கைக்கு தெரியுது. வந்திருக்கும்போது இயற்கை என்ன பண்ணியிருக்குங்க, 6வது அறிவான சிந்தனை ஆற்றலை மனுஷனுக்கு கொடுத்துட்டும் கூட இவன் 120 வருஷமாவது வாழ்ந்தானா கொஞ்சமாவது பாவத்தில் என்ன பண்ண முடியுங்க,
விடுதலை பெற முடியும்னா ஆயுள 120 கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம 40, 30, 35, 50, நேற்று ஒரு 57, 60 பேர் முந்தா நேற்று. அது பரவாயில்லைங்க. அதோட இன்னும் மாயங்கிறது என்னென்னா 5 பேர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போய் முந்தா நேற்று வாங்கி வச்சு அதே பேக்கெட் எடுத்து திருப்பி குடிச்சிருக்கான். அதுதான் பியூட்டி. அதுதான் மாயைக்கு பக்கம். அதில் கிக்கு இருக்குயா, அது ஒரு கிக்கு தானே ஐயா. அது பின்னாலேங்க நான் போனால் இந்த குடும்பத்தை யார் பார்ப்பாங்க? ஒரு சின்ன பையன் அழுகிறான், அப்பா அம்மா 2 பேர் செத்து போயிட்டாங்க, சின்ன பையன் அழுகிறான், எங்களை யார் காப்பாற்றுவாங்க? அதை பார்த்தா கூட அந்த புத்தி தெரியாதா? அந்த நினைவு பதிவுகள் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குங்க. அந்த நினைவு அந்த போதை நினைவு. யார் குடிக்காத இருந்தாங்க? எப்போ குடிக்காத இருந்தாங்க? ராமரசம். எங்கள் தாத்தாலாம் ராமரசம் அவங்களே ரெடி பண்ணி குடிப்பாங்களாம் வீட்டில். அவங்க கடையிலலாம் வாங்க மாட்டாங்க. ஜென்யூன் ஹோம்மேடு சுதேசி தான். பழத்தையெல்லாம் வாங்கிட்டு வந்து பிணைஞ்சி கொஞ்சம் கூட அதில் கஞ்சா பொடியை போட்டு ஊற வச்சுட்டு போயிருக்கிறாங்க. எங்கள் பாட்டி ஒரு நாள் எடுத்து குடிச்சிருச்சு தெரியாது ஜூஸுன்னு. குழம்பு தாளிக்கிறது கரண்டி கொண்டு போங்க, கரண்டி அடுப்புக்கு அந்த பக்கம் போகுது, அடுப்புங்கிறது கரண்ட் எங்கே போகுது, முருன்னு சுற்று தான். அப்புறம் தள்ளாடிட்டு இருக்குது. வந்து ஏண்டி என்னடி பண்ணுன்னு கேட்டிருக்காரு தாத்தா. இந்த மாதிரி அந்த ஜூஸ் கலந்து வச்சுருந்தீங்களே பழ ஜூஸ், இந்த மாதிரி யாராக பண்ணுவாங்க? என்னை கேட்கணும் இல்லை, அது எங்களுக்கான ஜூஸு அப்படின்னு திருப்பி அது 2 நாள் சுற்றிக்கிட்டே பறந்துட்டு இருந்துருக்குது. மாயை அதில் ஒரு இன்பம் இருக்குது. அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அது எனக்கு கவலையை மறக்க செய்யுதுன்னு நினைக்கிறான். வேறு ஒன்றும் இல்லைங்க. தண்ணி போடுறவங்க பாருங்கள், அந்த போதையில் அவங்க பேசும்போது கவலை இல்லாத மனுஷனாட்ட தான் பேசுவாங்க. அடுத்த நாள் அதோட டபுள் கவலை வந்துடும். திருப்பி அந்த கவலைக்கு என்ன பண்ணுவாங்க அடுத்த நாள்? அவ்வளோதான். இதுதான் பழக்கப்பதிவு. இது பழக்கப்பதிவு. இது இந்த மூளையில் நினைவு பதிவு வந்து மாறுது பாருங்கள். அதனால தான் இயற்கை என்ன பண்ணியிருக்கு, நான் என்ன தான் இயற்கை என்ற இறைவனே நானே மனுஷனாக வந்திருந்தாலும் இவனுக்கு 6 அறிவு கொடுத்துட்டோம். இவன் 6 அறிவுக்கான வேலையை செய்ய மாட்டான்னு தெரியும். அதுக்கு 5 அறிவு விலங்கு வரைக்கும் அதுக்குண்டான 5 அறிவுக்கு உண்டான வேலையை மட்டும் செய்யும். மனுஷன் மட்டும் 6வது அறிவு இருக்குது, இவன் மேம்பட மாட்டான் தெரியும் அதுக்கு. ஆனால் மேம்பட வைக்கணும். சவால். இயற்கைக்கு ஒரு சவால். மனுஷன் தாங்க சேலஞ்சர் இயற்கைக்கு. இயற்கைக்கு நம்ம என்ன பண்ணுறோங்க? ஏமாத்திரம் இல்லை, கடவுளை ஏமாத்திரமா இல்லையா? ஏமாத்திரமா இல்லையா கடவுளை? கடவுளை ஏமாற்றக்கூடிய அளவு ஆற்றல் நமக்கு இருக்குது. இப்போ சாமி கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி ஆற்றலை கொடுக்குறோமில்ல நாம். அப்போ அந்த ஆற்றல் கொடுக்குற ஆற்றல் இருக்கும்போது ஏமாத்துற அறிவு இருக்காது நமக்கு? இருக்குது. இயற்கை பாருங்கள், இந்த விலங்குகளுக்கெல்லாம் அது வாழக்கூடிய இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி உடலமைப்பு கொடுத்துருக்கு. ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் எங்கே போனாலும் வாழ்வதற்கு தேவையான வசதியை பெருக்கிற அறிவை கொடுத்துருக்கு. இப்போ ஆடு இங்கே இருக்குது, இங்கே இருக்கிற ஆடு சாதாரணமாக இருக்குது. இமயமலையில் சைபீரியாவில் ஆடு இருக்குது, அந்த ஆட்டுக்கு தோல் மொத்தமாக இருக்குது, ரோமம் நிறையா இருக்குது. அது இயற்கையாக ஒரு கவசம் கொடுத்துருச்சு. ஆனால் சைபீரியாவில் வாழ்கிற மனுஷனுக்கு கொடுத்துருக்கா ரோமம்? அந்த மாதிரி மனுஷன் ஒரே மாதிரி தான் இருக்கான். இயற்கைக்கு தெரிஞ்சிருக்கு இவன் என்ன இருந்தாலும் கொஞ்சம் புத்திசாலி, இவன் கொஞ்சம் யோசித்து அதில் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு இவனுக்கு தெரியும். அந்தளவுக்கு புத்தி இருக்குன்னு கொடுத்துட்டு ஆயுளி 120 வருஷமாக கொடுத்துருக்குது. எதுக்குன்னா கொஞ்சம் கரையோடு தான் வந்து, அதுக்கு தெரியும் இயற்கைக்கு அவன் கரையோடு தான் வந்திருக்கான், பழிச்செயல் பதிவோடு தான் வந்திருக்கான். மீண்டும் அதை அவன் தூய்மை பெற்று என்னை அடைவதற்கு அவனுக்கு என்ன வேணுங்க? நீண்ட ஆயுள் வேணும்னு கொடுத்துருக்கான். இதை தான் இப்போ விஞ்ஞான ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கு பாருங்கள். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒருத்தர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தார், ஒரு 3/4 மணி நேரம். அவர் போகிற போக்கில் ஒரு விஷயம் சொன்னார். இந்த சித்தர்கள்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது எப்படி சாத்தியமா, இது உண்மையாங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, விஞ்ஞானிகள் நிறைய ஆராய்ச்சி போய் இந்த உயிரை போகாத பிடிச்சி வச்சுக்கிறாங்களே சித்தர்கள், ஜீவசமாதி அடைகிறாங்க இல்லையா, மரணம் இல்லா பெருவாழ்வு, இது சாத்தியமான ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்குது. என்ன யோசனை வந்திருக்குன்னா, உயிர் எங்கே இருக்குன்னா இந்த டிஎன்ஏன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மரபணு, அங்கே தான் உயிர் இருக்கான்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். அங்கே தான் இருக்குது, அதானே ஜீவ வித்து குழம்பு, அங்கே தானே உயிர் இருக்குது, நமக்கு அது தெரியுதில்ல, காயகல்பத்தில் சொல்லிட்டாங்கல்ல. ஆனால் அந்த டிஎன்ஏ எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த டிஎன்ஏ படம் பார்த்துருக்கீங்களா? மரபணு படம் எப்படி இருக்குங்க? ஏணி ஸ்பைரலா, ஏணி ஸ்ப்ரிங்கு போல் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும், மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். அதுக்கு 4 முனை இருக்கும். அந்த ஏணிக்கு மேலே 2 கீழே 2 4 முனை இருக்கும். அந்த 4 முனையிலையும் இந்த நம்ம பசங்களுக்கு ஸ்கூல் ஷூவுக்கு லேஸ் இருக்குல்ல, அந்த லேஸ் நுனியில் ஒரு பிளாஸ்டிக் கப்பு போட்டிருப்பான்ல, அது டிஎன்ஏவே கண்ணில் பார்க்க முடியாது, அதனோட நுனியில் ஒன்று இருக்குதான். அந்த நுனி உறிஞ்சி வராது இருக்கிறதுக்கு ஒரு
டிலேமர் அப்படின்னு ஒரு பொருள் இருக்காங்க, அதுக்கு ஒரு கவசம் போல் இருக்கான். அந்த டிஎன்ஏ பிரிஞ்சு வராது இருக்குது, டிலேமர்னு ஒரு கவசம் இருக்கான். அந்த கவசம், அந்த நூல் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா டெத்து வந்துடும் அப்படின்னு ஒரு அனுமானம் பண்ணுறாங்க. சரி, இந்த கவசத்தை எது காப்பாற்றுதுன்னா டிலேமரஸ் அப்படின்னு ஒரு நொதி உற்பத்தி ஆகுது அங்கே வித்துக்குளம்பலியே. அந்த நொதி தான் அந்த நூல் பிரிஞ்சு வராத காப்பாற்றுது. அப்போ இந்த நூல் பிரிஞ்சு வராத காப்பாற்றினா நீண்ட நாள் வாழலாம், இதுக்கு சாத்தியம் இருக்குன்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சமீபமாக ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் சொல்கிறாங்க யோக பயிற்சிகளை 10 வருஷம் விடாத செஞ்சிட்டா அந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, அது லேஸ் நூல் போல் அந்த டிஎன்ஏவில் அது 1 மில்லிமீட்டர் வளருதான். வளர்ந்தால் 10 வருஷம் ஆயுள் கூடுதான். இதுன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் வரல, பட்டு நடைமுறையில் ப்ராக்டிக்கலில் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. இப்போ புரியுதா யோகாவினுடைய தேவை என்னன்னு, யோகாவினுடைய மகிமை என்னன்னு? எனக்கு அப்படியே செலுத்து போச்சு அதை கேட்ட உடனே. நான் 2-3 வருஷத்துக்கு இதை கேட்டேன், அப்போ நான் ஆராய்ச்சி பண்ணது எப்படி சாத்தியமாக இருக்கும், அப்படி ஒரு பொருள் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தேன், நாலேஜில் இருந்தது. இன்னைக்கு இன்னொரு பேராசிரியர் அதை சொல்கிறாரு, இதுக்கு சாத்தியம் இருக்குது. இது என்ன டீப்பாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் போன ஜனவரி 27, 28, 30, 31 2 நாள் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது ஆழியாரில். டாக்டர்ஸு பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் பேசி அருமையான விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதில் எல்லாம் இங்கிலீஷில் இருக்குது, அது ஒன்று தான் பிரச்சனை. அதை போட்டு கேட்டால் தான் தெரியுது. அத்தனை ஆராய்ச்சி பண்ணி இந்த காயகல்பத்தை பற்றி மிகப்பெரிய ரிசர்ச் போயிட்டுருக்கு. லண்டனில் ஒரு டாக்டர் இருக்கார், தமிழர், அவர் தான் அதை மெயினாக எடுத்து பண்ணிகிட்ருக்கார் இப்போ. அப்போ பாருங்கள், யோகா என்பது எந்தெந்த வகையிலலாம் மனிதனுக்கு சகாயம் பண்ணுதுன்னு. அந்த கடினமான யோக முறையை கூட மகிழ்ச்சி என்ன பண்ணியிருக்காருங்க, நமக்கு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காரு. இதை கூட என்ன தான் பண்ண முடியும்? இப்போ சொல்லுங்கள், புண்ணிய காரியம் செய்வது கடினமாக ஈஸியா? ஈஸி. மனவளக்கலை பயிற்சிகளை பண்ணிட்டா ஈஸி. இந்த பயிற்சியில் உங்களுக்கு எந்த உடல் வலி வர போகிறதோ எதுவும் பண்ண போகிறதில்ல. என்ன ஒரே ஒரு கஷ்டம், 1 மணி நேரம் தூக்கத்தை உரைக்கணும். அதுதான், அது கடினம் தான். புண்ணியம் செய்கிறது கடினம் தான், கொஞ்சம் கடினம் இல்லை, ரொம்ப கடினம் தான். ஏன்னா 4:30 மணிக்கு எந்திரிக்கணுமே, 5 மணிக்கு எந்திரிக்கணுமில்ல. 2 மணிக்கு தூங்குறவங்க எப்படி 4 மணிக்கு எந்திரிக்க முடியும்? அவங்க 4 மணிக்கு எந்திரிச்சா நடுராத்திரி 4 மணிக்கு ஏங்க எழுப்புறீங்க அப்படிங்கிறாங்க. 8 மணிக்கு எந்திரிச்சா இப்போ தான் எனக்கு விடிஞ்சிருக்குதுன்றாங்க. காலைல 8 மணிக்கு தான் விடியுது அவங்களுக்கு. சைக்கிள் மாறுது. அப்போ நேரமே இருந்து இந்த அகத்தவும் உடற்பயிற்சி காயகல்பம் பண்ணிட்டு கூட அகத்தாய்வும் பண்ணும்போது தான் சீக்கிரமாக அந்த பழிச்செயல் பதிவு என்ன பண்ண முடியுங்க, விலகி வர முடியும். அதையும் கொடுத்துட்டார் மகரிஷி. ஒன்றுன்னா பார்த்தார், எங்கெங்கே என்னென்ன பார்த்து அவருக்கு தான் தெரியும், மகரிஷிக்கு தெரியும். எந்தெந்த பயிற்சி பண்ணால் எத்தனை % நமக்கு பாவத்தில் விமோசனம் கிடைக்குன்னு அவருக்கு தெரியும். அவர் சொல்லலை, இது பண்ணால் இவ்வளோ கிடைக்குன்னு அவர் சொல்ல, டீட்டெயிலாக சொல்ல அவருக்கு வாழ்நாள் பத்தாது. அத்தனை சிக்கல் இருக்குது நமக்கு வாழ்க்கையில். மனுஷனுக்கு வாழ்க்கையில் சிக்கல் கொஞ்சமாகவே இருக்குங்க. ஒவ்வொரு வினாடி சிக்கல் புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. மேகம் கடந்து போகிற மாதிரி போயிட்டே தான் இருக்குது. அத்தனைக்கும் அவர் அவரே உட்காந்து விடை சொல்ல முடியுமா? சுயமாக சிந்திச்சு தெளிஞ்சுக்கோ, பேசிக் நான் அடிப்படையை கொடுத்துட்டேன். அப்போ நம்ம தான் சிந்தனையாளராக மாறணும். எப்போ சிந்தனையாளர் தொடர்ந்து உடற்பயிற்சி பண்ண சிந்தனை தானாக வந்துடும். அப்போ அகத்தபத்தோடு அகத்தை ஆய்வும் செய்ய வேண்டும். அகமங்கிறது என்னங்க, உள்ளம்னா என்னன்னு மகரிஷி சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் அப்பா அம்மா வரைக்கும் செஞ்ச பதிவுகளின் தொகுப்பு, அது பழிச்செயல் பதிவா நற்செயல் பதிவா ஏதாவது கூட அந்த தொகுப்பு. அப்புறம் நீங்கள் பிறந்து 3 வயசு இது வரைக்கும் செஞ்சீங்க பார்த்தீங்களா, இந்த செயல்களினுடைய தொகுப்பு. இது 2ம் சேர்ந்தா அதற்கு ஒரு தன்மை வந்துருமா, அந்த தன்மை தான் உள்ளமா, அதுதான் அகமா. அந்த உள்ளத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, தூய்மை செய்து கொள்வதற்கு உடற்பயிற்சி காயகல்பம் தவத்தினோடு அகத்தை ஆய்வு செய்யக்கூடிய பயிற்சியும் பண்ணணும். பண்ணினாதான் நான் யாருங்கிறது தெரிஞ்சிடும். நான் யாருங்கிறது நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சிட்டிங்கன்னா பயிற்சி விட மாட்டீங்க. வீட்டை விட்டு எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே கிடையாது. உட்கார்ந்த இடத்துல என்ன பண்ணலாங்க, சுகமாக வாழ முடியும், நிறைவாக வாழ முடியும். நீங்கள் யாருங்கிறத கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும். நான் யார் சப்ஜெக்ட் அகத்தாய்வில் கேட்டுட்டு அறிவே தான் நானாக, இறைவனே தான் நானாக வந்திருக்கிறேன்னு சொல்லி கேட்டு வீட்டில் போய் அதை சொல்லி சண்டை பண்ணிக்கக்கூடாது. இப்போ நான் யார் சப்ஜெக்ட் இங்கே சொல்லியாச்சு, வீட்டுக்கு போய் எங்கள் வீட்டுக்காரம்மக்கிட்ட நான் யார் தெரியுமா, அண்ணா யார், சரவணன் தான் எனக்கு தெரியாத 35 வருஷமாக பார்த்துட்டு தெரியாதா அப்படிம்பாங்க. நான் தெய்வம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சோறு போட மாட்டாங்க. இது முத்தி போச்சு. இது இன்னும் வீட்டில் வச்சுருந்த குடும்பத்துக்கு கேடு. அப்படி தான் நடக்கும். நான் போய் நான் யாரெல்லாம் ரொம்ப ரகசியமான சப்ஜெக்ட்டுங்க. அதாங்க பிரம்ம ரகசியம். தெரிஞ்சுக்கிட்டு சைலண்ட்டாக இருக்கணும், உள்ளேயே அனுபவிக்கணும். நான் யார், நான் தெய்வமே நானாக வந்திருக்கேன். நீங்கள் உள்ள பெருமையை அனுபவிக்கணும்.
அதாங்க இன்பம், பேரின்பம். வெளியே சொன்னீங்கன்னா உலக இயல்போடு ஒட்டி வாழ முடியாது, விலைக்கு வச்சிருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் நிறைய கற்றுக்கிறது மட்டும் இல்லைங்க, ரகசியம் நிறையா ஃபாலோ பண்ணணும். ரொம்ப அடிப்படையான ரகசியம் இது. நான் யாருங்கிறது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா அப்புறம் எல்லாமே நீங்கள் தான்ங்கிறது நல்லா தெரிஞ்சு போடுங்க. உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டும்தான், உங்களுக்கு நிகர் நீங்கள் தாங்க, அதில் எந்த மாற்று கருத்துமே தேவையில்லை. இது எப்படி அடைகிறது? பயிற்சி மட்டும்தான் அதுக்கு வழி, வேறு வழியே கிடையாது. ஒரு செக்கு, பிளாங்க் செக்கு கொடுத்தாலும் நம்ம அதை வாங்கிக்க முடியாது. இல்லை எங்கள் வீட்டுக்காரம்மா பயிற்சி பண்ணால் எனக்கு அது வராது. நான் செய்யணும், நான் மட்டும்தான் செய்யணும், எனக்காக செய்யணும், எனக்காக மட்டும்தான் செய்யணும். அதை அகத்தை ஆய்வு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அகத்தாய்வு செய்கிறது எப்படி சார் பண்ணுறது? உட்காந்து பண்ணலாமா 1 மணி நேரம்? ஒன்றும் வேண்டாம். சமையல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, கம்பெனியில் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, ஒரு எண்ணம் வருது, அப்பயே அந்த எண்ணத்தை என்ன ஆராய்ச்சிக்கு அப்படியே எடுத்துங்க. நல்லதா கெட்டதா ஏன் வந்துச்சு? இந்த எண்ணத்துக்கு நம்ம இடம் கொடுத்தா துன்பமா இன்பமா? செய்ய முடியுமா? முடியாதுன்னா அதை அப்படியே என்ன பண்ணுங்க, அந்த வெட்டுற கத்தியில் அப்படியே வெட்டி விட்டுறணும். கத்தியில் வெட்டி தள்ளிடணும் அதை. இவ்வளோதான் அகத்தாய்வு. நமக்கு ஆரம்பத்தில் சொல்லிக்கும்போது நோட் எடுத்து வச்சுக்கோங்க, உட்காந்து 1/4 மணி நேரம் தவம் பண்ணுங்கன்னு. நீங்கள் தினம் காலையில் தவம் பண்ணிட்டீங்கன்னா நாள் முழுவதும் எப்போ மட்டும் அந்த தவத்தின் துணை கொண்டு அகத்தாய்வு பண்ணிக்கலாம். நம்ம அப்படி தான், நான் அப்படி தான் செய்வேன். நம்ம கம்பெனியில் வேலை செஞ்சு பேக்கிங் வேலையை பண்ணி நம்ம அகத்தாய்வு உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தால் ஆகாது. அப்போ அகத்தாய்வு என்பது உலக இயல்போடு நீ வேலை செஞ்சுக்கிட்ட, வண்டி ஓட்டிக்கிட்ட, நான் யார், ஏன் எனக்கு இந்த துன்பம் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா தெரிஞ்சு போட. துன்பத்திற்கு காரணம் பழிச்செயல் பதிவு. பழிச்செயல் பதிவு ஏன் வந்தது? அதை நான் மட்டும் பண்ணதில்லை, கர்மாவை சஞ்சித கர்மாவை வந்துச்சு, பிராரப்தமாக வந்துச்சு, ஆகாமயத்திலையும் செஞ்சு தொலைச்சாச்சு நிறையா. இப்போ என்ன பண்ணதை அனுபவிச்சு தான் ஆகணுங்கிற தெளிவு வந்துடணும். சரி, அனுபவிக்கிறது கொஞ்சம் கம்மியாக அனுபவிக்கிறதுக்கு ஏதாவது எக்ஸ்கியூஸ் இருக்கா? இருக்குது. அதுதான் பயிற்சி, தவம், புண்ணிய செயல்கள், கர்மயோகம், தொண்டு. கடைசியில் தொண்டில் வந்துட்டுன்னா கொண்டு வந்ததை என்ன பண்ணிடலாங்க, என்ன கொண்டு வந்தோம்? பாவம் கொண்டு வந்துருக்கோம், புண்ணியமும் இருக்கு, உங்களுக்கான கடமைகளை, குடும்ப கடமைகளை செஞ்சுட்டு உலக இயல்போடு ஒட்டி கொண்டு தொண்டும் செய்யணும். என்ன தொண்டு பண்ணலாம்? தனக்கும் பிறருக்கும் இன்பம் தரக்கூடிய வேதாத்திரிய தொண்டு. 1 மணி நேரம் வகுப்பு எடுத்தாச்சு. நைட் எனக்கு 12 மணி வரைக்கும் தூக்கம் வராது, எனர்ஜியாக இருக்கும். காலைல 3 மணிக்கு எந்திரிச்சாகணும் ஈரோடு போகிறதுக்கு, டக்குன்னு தூக்கம் தெளிஞ்சிடும். எனர்ஜி 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 எனர்ஜி, மனசு அப்படியே மைண்டு ஃப்ரீ ஆகிடும், மனம் லேஸ் ஆகிடும். 1 மணி நேரம் வகுப்பு எடுத்துட்டா அது எனக்கு இன்பம். இந்த 1 மணி நேரம் 2 கருத்தை சொன்னதில் நீங்களும் கேட்டீங்க, நீங்களும் கொஞ்சம் என்ன பண்ணீங்க, அந்த வீட்டு அட்மாஸ்பியரை மறந்துட்டீங்களே இப்போ 1 மணி நேரம். அது எவ்வளோ பெரிய விஷயங்க. இல்லைன்னா சொல்லுவான், நான் ஆள் தான் இங்கே இருக்கிறேன், மனசு பூராங்க இருக்க, என்ன பண்ணாலோ அவன் என்ன பண்ணானோ. இப்போ அதே இல்லை, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தவத்தில் உட்காந்துப்ப, தவத்தில் கூட கொஞ்சம் வந்திருக்கோம். இப்போ கண்ணை திறந்து இங்கே ஸ்பீச்சை கேட்க ஆரம்பிச்சோன்னா அதெல்லாம் மறந்து போச்சு. அப்போ உங்களுக்கும் 1 மணி நேரம் ஒரு மன அலைச்சலை குறைக்கிற புண்ணியம். இவ்வளோதான். இதற்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் பயிற்சி தொடர்ந்து பண்ணால் அது ஈர வாய்ப்பு வரும். எத்தனை கடமை இருந்தாலும் வாய்ப்பு வருங்க. மனம் தாங்க, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனமது செம்மையானால் மந்திரம் சபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை அடக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாவே. இப்போ மனம்தான் எண்ணம் சொல் செயல் 3க்கும் அடிப்படை. இந்த 3லையும் நல்லது பண்ணணும்னா மனத்தை கரெக்ட் பண்ணணும். மனம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும், நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கணும், உங்கள் மனத்துக்கு என்ன வல்லமை இருக்குன்னு புரிஞ்சுக்கணும், உங்கள் மனத்தை தூய்மை பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இதுக்கு தாங்க மனவளக்கலை பயிற்சி. அதனால தான் டோட்டலாக சேர்ந்து மனவளக்கலைன்னு ஒரே சொல்ல முடிச்சுட்டார் மகரிஷி. இப்போ என்ன பண்ணுவோம் நாம்? நாளைக்கு காலையிலேருந்து எப்போ செய்கிறது? 4:30 மணிக்கு எந்திரிச்சு. அப்படி நீங்கள் ஒரு டார்கெட் சேர்ந்தா ஒரு 5:15 கையை சுற்ற முடியும். நீங்கள் எந்திரிச்சு ஒரு வாரம் 10 நாள் பழகிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தூக்கம் வராது, அதை எழுப்பி விட்டுரும் அறிவு. மகரிஷி சொல்கிறாரு, ஒரு இடத்துல 9 மைய தவம் பண்ணுறேன், எனக்கு சுவாதிஷ்டானம் எங்கே இருக்குதுன்னு தெரியலன்னு. மகரிஷி அழகாக ஒரு பதில் சொல்கிறாரு, அந்த இடத்துக்கு ஒரு அறிவு இருக்குதான், சுவாதிஷ்டான சக்கரை இருக்கிறதுக்கு ஒரு அறிவு இருக்குதான், நீ அதை கவனிச்சேன்னா அந்த அறிவுக்கு தெரியுமா நீ அதை கவனிக்கிறேன்னு, அது பார்த்துக்கு நீ தவம் பண்ணுங்கிறாரு. இன்னும் ஏழுமையாக எந்த குருங்க சொல்லி கொடுப்பாங்க நமக்கு? கோடி கொடுத்தாலும் தீட்சை கொடுக்க மாட்டாங்க. சொத்தையெல்லாம் எழுதி கொடுத்து மொட்டை அடித்து நாமம் போட்டதாங்க துரியம் கொடுப்பாங்க. இங்கே வந்த உடனே 10வது நாள் என் கண்களிலிருந்து ஆற்றல் பெருகி கொண்டே இருக்கிறது. இன்று முதல் நீங்கள் காணும் பொருட்களுக்கு நல்லோர் புனிதமடையட்டும், நல்லோராகட்டும், புற்றமல்ல படாருன்னு இன்னும் யார் கொடுப்பாங்க ஈஸியாக?
இதை விட ஈஸியாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. இதை விட ஈஸியான பயிற்சி உலகத்தில் இல்லை. இதை விட ஈஸியாக பாவ விமோச்சனத்திற்கான வழி கிடையவே கிடையாது. வாழ்க வளமுடன்.